சொந்தங்களே, நேற்றைய முன்தினம் இலங்கை நாட்டில் ஒரு மோசமான பயங்கரமான திருட்டு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. இந்த திருட்டு சம்பவத்துல பல லட்சம் ரூபாய் திருடப்பட்டிருக்குது. இந்த திருட்டு சம்பவத்துல கிட்டத்தட்ட 10 நபர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த 10 நபர்கள்ல 6 நபர்கள் யார் தெரியுமா? பெண்கள். யோசிச்சு பாருங்க, இந்த கொள்ளை சம்பவத்துல பெண்கள் பயமே இல்லாம மும்பரமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. இதை யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு ஒரு மோசமான ஆபத்தான சமுதாயம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கு யோசிச்சு பாருங்க. சில நாட்களா சில மாசமா நான் சொல்ற செய்திகள்ல நீங்களே கவனிச்சிருப்பீங்க. இந்த கொலை சம்பவம், திருட்டு சம்பவம், இன்னும் மோசமான ஆபத்தான சம்பவங்கள்ல பெண்கள் அதிகமாக ஈடுபடுறத பார்க்க கிடைக்குது. நேத்து கூட நான் உங்களுக்கு சொன்னேன், மன்னார், இலங்கை நாட்டுல மன்னார் மாவட்டத்துல மனைவி தன்னுடைய சொந்த கணவனை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த சம்பவத்தை கூட சொன்னேன். இப்படி பல விஷயங்களை பார்க்க கிடைக்குது. சொந்தங்களே, இந்த திருட்டு சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, எங்க நடந்தது, இதனுடைய விஷயம் என்னன்னு உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். இந்த திருட்டு சம்பவம் ஏன் நடக்குது, இது போல பல திருட்டு சம்பவங்கள் ஏன் இலங்கை நாட்டில் நடக்குதுன்ற ஒரு தெளிவையும் நான் உங்களுக்கு கடைசியா சொல்ல போறேன். இந்த திருட்டு சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்க்க போனோம்டா, இலங்கையில கொழும்புல தெஹிவளை என்று சொல்லப்படக்கூடிய தெஹிவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இடத்துல தான் இந்த சம்பவம் நேற்றைய முன்தினம் ஈவினிங் மாலை நேரம் நடந்திருக்குது. ஒரு 6:30 மணி இருக்கும்போது ஒரு கடை உள்ளுக்கு ஒரு ஆண் நபரும் ஒரு பெண் நபரும் அந்த கடை உள்ளுக்கு வராங்க. எல்லாரையும் போல சாமான் வாங்குறதுக்கு வாரது போல அந்த கடை உள்ளுக்கு சாதாரணமா வந்திருக்காங்க. வந்து அங்க இருக்கிற நிறைய பொருட்களை, டிவி, இப்படி இன்னும் பொருட்களை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்து போட்டு அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்கிட்ட இந்த டிவி என்ன பிரைஸ் கேட்டிருக்காங்க. நாங்க டிவி ஒன்று வாங்க போறோம், இந்த டிவியில இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அது இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப அங்க ஒர்க் பண்ற ஊழியர் என்ன செஞ்சிருக்காங்கடா, இவங்க ஒரு கஸ்டமர் நினைச்சு கொண்டு இந்த டிவி எல்இடி டிவி, இந்த டிவி ஸ்மார்ட் டிவி, இதுல இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இது இந்த பிரைஸ், இது இந்த பிரைஸ், அதுல ஒவ்வொரு டிவிகள்லையும் இருக்கிற விஷயங்களை, அம்சங்களை வந்து அவர் தெளிவா விற்பனை செய்யறதுக்கு வந்து அழகா விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த பெண் நபரும் அந்த ஆண் நபரும் அதெல்லாம் பார்த்து போட்டு, ஓகே நாங்க ஒரு டிவி ஒன்று வாங்க போறோம்ட்டு இந்த டிவி எங்களுக்கு தாங்கண்டு 45,000 ரூபாய் பணமும் காசும் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ஊழியர் ஓகே இவங்க டிவி தான் வாங்க போறாங்கன்னு நம்பிக்கொண்டு அந்த காசையும் வாங்கிட்டு, அப்ப ஒரு டிவியை இவங்க வாங்குற டிவியை கொடுக்கணும் தானே. அப்ப அதெல்லாம் ஓகேயா இருக்கா, சரியா இருக்கான்னு செக் பண்ணணும் தானே. அப்ப அதெல்லாம் செக் பண்ணி கொண்டு இருந்திருக்கு. அப்ப அந்த வந்த அந்த பெண் நபரும் ஆண் நபர்லயும் அந்த அக்கா, அந்த கேர்ள் என்ன செஞ்சிருக்காங்கடா, ஏன் நீங்க இவ்வளவு தாமதமாகறீங்க, உங்களுக்கு அவசரமா உடனே தர முடியாதா அப்படின்னு கொஞ்சம் வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒர்க் பண்ற ஸ்டாஃப் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நேரமெல்லாம் லேட்டாக இல்லை, ஆனா அவங்க வேண்டும் என்று விதாண்டாவாதமா வந்து கதைச்சிருக்கிறாங்க போல. அப்ப அந்த ஸ்டாஃப் சொல்லியிருக்காங்க, அக்கா நாங்க வந்து செக் பண்ணி தானே தரோன்னு, ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது, ஒரு கொஞ்ச நேரம் தான், சிறிது நேரம் தான், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, உடனே நான் எல்லாம் செக் பண்ணி தந்துருவேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அந்த கேர்ள் வந்து வெயிட் பண்ணாம கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்டாஃபுக்கு பெருசா ஒன்றும் புரியல, என்ன இது ஒரு டிவி ஒன்று வாங்க போறாங்க, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணவங்களுக்கு முடியாதான்னு யோசிச்சிருக்கிறேன். கடுமையா இன்னும் ஏசி பேசி போட்டு அந்த 45,000 ரூபாய் பணத்தை கொடுத்த பணத்தையும் திரும்பி வாங்கி போட்டு கடுமையா ஏசி போட்டு, அடிக்காதது ஒன்றுதான் குறை போல இருக்குது, பேசி போட்டு அவங்க வெளியேறிட்டாங்க. உடனே அந்த ஆண் நபரும் அந்த கேர்ளும் வந்து வெளியேறிட்டாங்க. இப்ப இந்த ஸ்டாஃபுக்கு வந்து ஒன்றும் புரியல, தலகால் புரியாம நின்றுருக்கேன். இப்ப இவங்க என்னத்துக்கு தெரியுமா உள்ள வந்திருக்கிறாங்க, வந்தது அந்த கடையை வந்து நோட்டம் பார்த்துருக்காங்க. நான் கிட்டத்தட்ட இந்த விசாரணை எல்லாம் பார்க்கும்போது நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அதாவது இந்த கடைகள்ல வந்து எதுவும் திருட முடியுமா, எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க, எப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு, இதுக்கெல்லாம் நோட்டம் பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னடா நான் இப்ப சொல்ல போற அடுத்த சம்பவம் அப்படித்தான் இருக்கு. இப்ப அவங்க போயிட்டு ஒரு கொஞ்ச நேரத்திலேயே என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த ஸ்டாஃபே வந்து கிட்டத்தட்ட ஒன்றும் புரியாம குழம்பி போய் நிக்கிறேன். சரி ஓகே, ஏதோ ஒரு பேட் கஸ்டமர் போல, ஒரு சரியில்லாத ஒரு கோபமான கஸ்டமர் போல வரத கடந்து போகலாம்னு பார்த்தா, போனவங்க ஒரு கேர்ளும் ஒரு பாயும் தானே, போனவங்க மொத்தம் கிட்டத்தட்ட 10 பேர். அப்படின்னா கிட்டத்தட்ட 6 பெண்கள் உட்பட 10 நபர்கள் உள்ளுக்கு எப்படி தெரியுமா வந்திருக்கிறாங்க, இந்த பெரிய பெரிய தடிகளோட, இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்களோட கடை உள்ளுக்கு வந்து மிரட்டி, அவங்களெல்லாம் பயங்கரமா மிரட்டி அடிக்கிற அளவுக்கெல்லாம் போய் கிட்டத்தட்ட தாக்குனாங்கன்னு சொல்லப்படுது. அங்க இருந்த 13 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி போட்டு சர்வசாதாரணமா போயிருக்கிறாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமா வெளியே போயிட்டு எப்படி தெரியுமா போயிருக்காங்க,
ஏதாவது வாகனத்துல, பைக்ல, இல்லைன்னா ஆட்டோல, இல்லைன்னா கார்ல இப்படி ஏறி ஓடுனாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. சர்வசாதாரணமா அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நடந்தே போயிருக்கிறாங்க. நல்ல ஜாலியாக்கள் வந்து போயிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் என்ற அளவுக்கு சினிமா படத்துல நடக்கிறது போல சர்வசாதாரணமா நடந்திருக்கு. இப்ப இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்து, போலீஸ் அங்க இருக்கிற சிசிடிவி எல்லாம் பார்த்து செக் பண்ணதுல தெரிய வந்த விஷயத்தை தான் நான் இவ்வளவு நேரமும் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். சொந்தங்களே, 13 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக பணம்ண்டா எவ்வளவு பெரிய தொகை என்று யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் இந்த சம்பவம் நேற்றைய முன்தினம் கொழும்புல தெஹிவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்குது. இதுவரைக்கும் அந்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரியப்படுத்த இல்லை. அவர்கள் யார் என்ற சரியான விஷயங்கள் எல்லாம் தெரிய வர இல்லை. சிசிடிவியில பதிவாகி இருந்தாலும் அவர்களினுடைய முகங்கள் எல்லாம் மிகவும் துல்லியமாக தெளிவா வந்து தெரியல. ஆனாலும் போலீஸ் இப்ப இருக்கிற டெக்னாலஜி இதெல்லாம் பயன்படுத்தி, சிசிடிவியில கிடைச்ச காணொலிகளை எல்லாம் பயன்படுத்தி அவர்களை கூடிய சீக்கிரம் கைது செய்யக்கூடிய அளவுக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது. யோசிச்சு பாருங்க, பெண்கள் இதுல முக்கியமா இதுல கவனிக்க வேண்டியது 6 பெண்கள் ஒரு மிகப்பெரிய திருட்டு சம்பவத்துல பயமே இல்லாம ஈடுபட்டிருக்கிறாங்கன்ற விஷயத்தை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சமுதாயத்துல வாழ்றோம், இல்லைன்னா மோசமான சமுதாயம் உருவாகுதுன்றதை யோசிச்சு பாருங்க. இது உண்மையாகவே அரசாங்கம், காவல்துறை அவர்கள் மீது இருக்கிற பயம் இல்லாத தன்மையா, இல்லண்டா இந்த பஞ்சம், பட்டினி, பசி இது போல சூழ்நிலைகள் ஏற்படுறதுனால நிறைய திருடர்கள் உருவாகுறாங்களான்ற கேள்வி ஒன்று உருவாகி இருக்குது. இதை நாங்க ஏன் உண்மையாகவே பெண்கள் எல்லாம் இந்த திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபடுறாங்கன்றதை நாங்க கொஞ்சம் யோசிச்சு ஆழமா யோசிக்க போனோம்டா, இப்ப சமீப காலத்தை விடுங்களே, சில நாட்களை பார்த்தோம்னா இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முதல் பெட்ரோலினுடைய விலை ஏற்கனவே 398 ரூபாய் 400 ரூபாய் கிட்ட இருக்குது பெட்ரோல் விலை. இதுல 10 ரூபாயோ 15 ரூபாய் மேலதிகமாக கூட்டி இருக்கிறாங்க. அது இல்லாம கேஸ் விலை ஏற்கனவே 4500 ரூபாய்க்கு மேலதான் இருக்குது. இதுல இன்னும் 500 ரூபாய்க்கு மேல கூட்டி இருக்கிறாங்க. 5000 ரூபாயை தாண்டிட்டு கேஸ் விலை. இதுல வேற கடைக்காரர்கள் கூட அவங்க வேற கமிஷன் எல்லாம் வச்சு அப்படி இப்படி எல்லாம் வச்சு விற்பாங்க. இப்ப என்ன சொல்ல வரணுண்டால், நோமலா ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபருக்கு மாசத்துக்கு 60,000-70,000 1 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு போகும். இதே தாங்க முடியாம சமாளிச்சு கொண்டுதான் போவாங்க. இப்ப இந்த பெட்ரோல், டீசல் விலை, கேஸ் விலையெல்லாம் கூடிக்கொண்டு போகும்போது என்ன நடக்கும்? மரக்கறி விலை, ஒரு சாதாரணமா ஒரு தொலைக்காட்சி வாங்குறா கூட எல்லா விலைகளும் கூடும். ஏன்? ஒரு பொருள், இப்போ ஒரு மரக்கறி எடுத்துக்கொண்டோம்னா நுவரலியால இருந்து வந்து திருகோணமலைக்கு கொண்டு வரணுமோ, தம்புள்ளையில இருந்து மட்டக்களப்புக்கு கொண்டு போகணுமோ, யாழ்ப்பாணத்துல இருந்து திருகோணமலைக்கு இல்லாட்டி வேற இடங்கள் கொழும்புக்கு கொண்டு போகணுமாக இருந்தா கூட இதுல கொண்டு போக முடியும் ஒரு வாகனத்துல. அப்ப அந்த வாகனத்துக்கு டீசலோ பெட்ரோல் வந்து எரிபொருள் தேவை. அப்ப அந்த எரிபொருள் தேவை, அந்த விலைகள் கூடும்போது என்ன நடக்கும்? டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த எரிபொருள் விலை கூடும்போது மரக்கறி விலைகள் வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். அதே போலதான் மற்ற பொருட்களும் அதே மாதிரிதான். இப்ப கேஸ் விலை 500 ரூபாய் 100 ரூபாய் இப்படி எல்லாம் கூட்டிக்கொண்டு போகும்போது இப்ப இந்த கொத்து, ஃப்ரைட் ரைஸ், இந்த சாப்பாட்டு விலைகள் எல்லாம் இப்ப நேற்றைய தினம் பார்த்து நான் 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் எல்லாம் கூட்டி இருக்கிறாங்க. ஏனென்றா கேஸ் விலை கூட்டினா அவங்க என்ன செய்ய முடியும்? அப்ப விலைகள் எல்லாம் கூடிக்கொண்டு போகுது. அப்ப இந்த விலைகள் எல்லாம் கூடிக்கொண்டு போகும்போது சாதாரணமாக வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்கடா எப்படியோ சமாளிச்சு வாழ்றாங்க. ஆனா சில மக்கள் என்ன செய்யறாங்கடா, சில நபர்கள் வருமானம் இல்லை, சாப்பாடு இல்லை, பட்டினி, பஞ்சம், இப்படி மோசமான சூழ்நிலைகள் வரும்போது அவங்க இறந்து போறாங்களா? இல்ல. அப்ப என்ன செய்யறாங்கடா, ஒரே வழி, திருடுனாதான் அந்த சமுதாயத்துல வாழ முடியும் என்று திருட்டு சம்பவங்கள், மோசமான கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட தொடங்குறாங்க. அதனால அரசாங்கம் முடிஞ்ச அளவுக்கு இந்த முக்கியமா கேஸ், இந்த எரிபொருள், இந்த விலைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இல்லண்டா இந்த திருடர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் போலீஸ், காவல்துறை என்னதான் மெனக்கட்டாலும் கட்டுப்படுத்துறது கடும் கஷ்டம். ஒரு கடை உள்ளுக்கு, அதுவும் ஒரு ஈவினிங் ஒரு 6:30 மணி இருக்கும்போது பயமே இல்லாம உள்ளுக்கு புகுந்து திருடுறாங்கடா. யோசிச்சு பாருங்க. அது மட்டுமா, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். வயது போன பாட்டிமார்கள், வயசு போனாக்கள் வீட்டுல தனியா இருக்கிறாங்கடா, அவங்க மீது இரக்கம் காட்டாம அந்த வீட்டுள்ளுக்கு புகுந்து அவங்களோட கழுத்துல இருக்கிற தங்க செயினை பறிச்சு காதல தோடு போட்டிருந்தா அதை கலட்டி கூட எடுக்கிறே இல்லை, அப்படியே காதோட வெட்டி எடுக்கிறது, அதோடையும் விட்டுட்டு போறது இல்லை. இந்த போதை பொருள்களை பாவிச்சு அந்த ஒரு கெட்ட உணர்வுகளோட வயது போன பாட்டிமார்கள் கூட தப்பான சில விஷயங்கள்ல ஈடுபட்டு அவங்கள மோசமால நடந்து கொள்றது, இதெல்லாம் அவங்க மட்டும் இல்லை, இந்த இளம் பிள்ளைகள் எல்லாம் வந்து வீதியால போகும்போது அவங்கள வந்து பயமுறுத்துறது, அவங்களோட தங்க செயின்களை பறிக்கிறது, கடத்துறது, கொல்றது, இப்படி மோசமான சம்பவங்கள் எல்லாம் நடக்க தொடங்குது. பசி, பட்டினி, பஞ்சம் எல்லாம்
அதிகமாக இலங்கை நாட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே போக்குமாக இருந்தால் மோசமான ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்குது. அந்த சூழ்நிலை மிகப்பெரிய சவால், மக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை மிகவும் குறுகிய காலத்தில் நடக்கும் என்று நினைக்கிறேன். அதுக்கு முதல் அரசாங்கமும் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். சொந்தங்களே, நீங்க எந்த சமயமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க நம்புற கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. இந்த பஞ்சம், பட்டினி, பசி இதெல்லாம் இல்லாம நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த மண்ணில், இந்த தேசத்துல உருவாகணும் என்று வேண்டிக் கொள்ளுங்க சொந்தங்களே. மோசமான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது பயமா இருக்குது. நீங்களும் நானும் இந்த சமுதாயத்துல இதெல்லாம் ஒரு செய்தியாக பார்க்காம மிகவும் கவனமாகவும் பொறுப்புடன் இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கு பழகிக் கொள்ளுங்க. மிகவும் கவனமாக இருக்கு, அதான் சொல்ல முடியும். இந்த நாள் எனக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, உங்களுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு எல்லோருக்கும் சந்தோஷமான நாளா இருக்கணும். இன்றைக்கு மட்டுமில்ல, நாளைக்கு தொடர்ச்சியா வரப்போற எல்லா நாட்களும் உங்களுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு, எனக்கு எல்லோருக்கும் சந்தோஷமான நாளா இருக்கணும் என்று கடவுளை வேண்டிக் கொள்றேன். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க. நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.